வணக்கம். வளமையஸ் அகாடமில இருந்து இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ நார்மலா எல்லா எலெக்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷன் வந்து மிக பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப நாளா இந்த சீஃப் மினிஸ்டர் பத்தின விஷயங்கள் வந்து சுத்திட்டே இருக்கு. ஸோ இப்போ டிஎன்பிசில இருந்து இப்போ உங்களுக்கு சிஎம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னா பாலிட்டில இருந்து அவங்க கண்டிப்பா இந்த ஆர்டிகல்ஸ்ல கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ சிஎம் ரிலேட்டடா இருக்க எல்லா ஆர்டிகல்ஸ் பத்தியும் முழுமையா பார்த்துடலாம். ஸோ ஆர்டிகல் 163ன்றது சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்னரின் அட்வைஸ் படி எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 163. ஆர்டிகல் 164 ஸோ யாருமே இந்த மறந்துருக்கவே மாட்டீங்க. இந்த முறை வந்து கவர்னர் வந்து தாவேகா தலைவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சைன் பண்ணாங்கல்ல, அதுல வந்து இந்த ஆர்டிகல் 164ன்றது ரவுண்ட் பண்ணி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்து. ஸோ இப்போ ஒருவேளை கொஸ்டின் வந்து இந்த ஆர்டிகல் இருந்து வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அது என்னன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அதர் மினிஸ்டரை பத்தி சொல்றது தான் வந்து இந்த ஆர்டிகல் 164. அடுத்தது 167. ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கு எப்படி டியூட்டிஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது, கவர்னர் மேல அவங்களுக்கு என்னெல்லாம் டியூட்டிஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஆர்டிகல் 167. ஆர்டிகல் 174 படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னரால வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து சமன் பண்ண முடியும். யாரோட அட்வைஸ்லன்னு கேட்டீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படி இல்லைன்னா சிஎம், இவங்க ரெண்டு பேரோட அட்வைஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து சமன் பண்ண முடியும்ன்றது தான் வந்து ஆர்டிகல் 174. ஆர்டிகல் 356 படி பாத்தீங்கன்னா இப்ப யாருமே வந்து அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்காத டைம்ல இப்ப கவர்னர் என்ன பண்ணிருப்பாருன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதுறது மூலமா என்ன நடக்கும்னா பிரசிடென்ட் ரூல் வந்து உள்ள வந்திருக்கும். ஸோ அதை பத்தி சொல்றது இந்த ஆர்டிகல் 356. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து எதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த ஆர்டிகல் 164 நல்லா பாத்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து இந்த ஆர்டிகல் 164 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். ஸோ 164ல இருக்க எல்லா கிளாஸ் அண்ட் சப் கிளாஸஸ் பத்தி இந்த வீடியோல பாத்துடலாம். ஸோ ஆர்டிகல் 164 சப் கிளாஸ் 1 கிளாஸ் 1ல என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் லைக் அதர் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அப்பாயின்மெண்ட் பை கவர்னர்ன்றது தான் வந்து இந்த ஆர்டிகல் 164. 164ல சப் கிளாஸ் லைக் 1ல இருக்க சப் கிளாஸ் 1A என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அமைச்சர்கள், அவங்க எல்லாம் வந்து மோர் தென் 15% அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அசம்பிளியோட 15% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் லெஸ் தென் 12 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 164 1A. 164ல 1B என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மெம்பர் வந்து ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலியமா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து மினிஸ்டரா வந்து தொடர முடியாது. எப்ப வரைக்கும் தொடர முடியாதுன்னா ரீஎலெக்ஷன் நடக்கிற வரைக்கும், நடந்து அவங்க வின் பண்ற வரைக்கும் தொடர முடியாது. அப்படி இல்லைன்னா ரீஎலெக்ஷன் நடக்கல அப்படின்னா இந்த டேர்ம், இந்த லெஜிஸ்லேஷனோட டேர்ம் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டேட் அசம்பிளி முடிகிற வரைக்கும் அவங்களால வந்து மினிஸ்டரா தொடர முடியாதுன்றது தான் 1B. அதுக்கப்புறம் வந்து இப்போ 1 முடிச்சிட்டோம், இப்போ 2க்குள்ள என்டர் ஆகுறோம். 2ல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அசம்பிளி நடக்கிற எல்லாத்துக்குமே வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 64ல வந்து 3 என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஓத் டேக்கிங் செரிமனி, இப்போ அங்க நமக்கு நடந்தது இல்ல, ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த ஓத் எடுத்தாங்கல்ல, அவங்களும் அவங்களோட குரூப் ஆஃப் மினிஸ்டர் சேர்ந்து தானே எடுத்தாங்க. ஸோ அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் தான் வந்து 164(3). அதுக்கப்புறம் 4th வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்ல இல்லாம இருக்காங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லைன்னா அவங்களால மினிஸ்டர் தொடர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து 164ல 4. 164ல 5 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களோட சேலரி அண்ட் அலவன்ஸ் எல்லாமே, ஒரு மினிஸ்டரோட அலவன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அசம்பிளியால தான் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த ஆர்டிகல் 164ஓட விரிவான விளக்கம். ஸோ இதுல இருந்து எது வேணாலும் உங்களுக்கு கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஎன்பிசி ரிலேட்டட் இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வளமையஸ் அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க.